பிரைஸ் லார்ட். என்னுடைய பவர் ஆப் டிவி ஊழியத்தின் மூலமாக இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய வருடத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாய் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்க போகிறோம். கடந்த வருடத்தை பார்க்கும்போது அநேக காரியங்கள் நம்ம காதார கேட்டோம், கண்ணால பார்த்தோம். இந்த வருடம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இதை நம்ம தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நம்ம துவங்கும் போது தேவன் நமக்கு இதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், தேவனுக்காக ஏதாச்சும் ஒரு செய்யணுன்ற வாஞ்சி உள்ளவர்களா இருக்கலாம், இந்த நாள் எங்களோடு கூட இணைந்து நாம் செபிக்க போகிறோம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஃபேமிலியை ஒப்பு கொடுத்து, பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, நம்முடைய வேலையை ஒப்பு கொடுத்து, நம்முடைய வருமானங்கள், நம்ம செய்கிற ஊழியங்கள், அதனுடைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். ஏன்னா இது எல்லாத்திலையும் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அதை நமக்கு சம்பூர்ணமாய் மாற்றி கொடுப்பார். எனவே இந்த காரியங்கள் ஒவ்வொன்றாய் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். நம்ம அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, அருமையான இந்த புதிய வருடத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த வருடங்கள் முழுவதுமாய் ஆண்டவரை கண்ணீர் மணி போல காத்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்துக்குள்ளாய் ஆண்டவரை உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய், நீர் எங்கள் மீது வைத்த இரக்கத்தின் நிமித்தமாய், உம்முடைய தயவின் நிமித்தமாய் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த வருடங்கள் அநேக காரியங்கள், அநேக சூழ்நிலைகள் எங்களை தடுமாற செய்தது ஆண்டவரே. ஆனாலும் தேவனுடைய கிருபை நிமித்தமாய் நாங்கள் இந்த நிமிடம் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே தங்கி இருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருடத்துக்கு கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் துவங்க இருக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு காரியங்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே நாங்கள் கூடி இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் அநேக இடங்களில் இருந்து நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் கிட்டத்துக்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் சமீபமா இருக்கிற தேவன் என்று சொன்னீர் அல்லவா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அவனமா இந்த நாள் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில கடந்து வரும்படியாய், இந்த வருடத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய், தேவனுடைய கரம் இந்த வருடம் முழுவதுமாய் எங்களோடு கூட தங்கி இருக்கும்படியா நாங்கள் செபிக்க போகிறோம்ப்பா. எங்கள் குடும்பத்தை முதலாவதாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் பெற்றோர்களை முதலாவதாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உன் தகப்பனையும் தாயும் கணப்பொண்ணு என்று சொன்னீரே தகப்பனே, அந்த மாதமாய் தகப்பனை ஸ்தோத்திரம். எங்கள் பெற்றோர் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் தகப்பன் தாய் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வயதான காலத்துல கூட தேவனுடைய கிருபை ஆண்டவரே எங்களுடைய பெற்றோர்களோடு கூட என்று தங்கி இருக்கட்டும்ப்பா. எல்லா பலவீன கட்டுகளிலும் எங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பெற்றோர்களை முழுமையாக உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சரீர பலவீனங்களும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் வரைக்கும் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன உடைய வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் கடந்து வருகிறோம்ப்பா. எங்கள் பெற்றோர்களை கட்ட தாமே நீர் தொடர்ந்து வழி நடத்துவீராக ராஜா. ரட்சிக்கப்படாத பெற்றோர்கள் உண்டு தகப்பனே, ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, ரட்சிக்கப்படாத இருக்கிற பெற்றோர்களை என் தேவன் தாமே இந்த வருடத்துல நீ ரட்சிக்க செய்வீராக தகப்பனே. ஏசப்பா, அந்த இருதயத்தின் கடினங்களை என் தேவனை நீக்குவீராக ராஜா. தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு, தேவனை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா பிசாசுவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படட்டப்பா. என் பெற்றோர்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற தேவன் அவர்களை ரட்சிப்பீராக ஆண்டவரே. அப்பா, தேவன் அவர்களை உமக்கென்று எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல ஏசப்பா, உம்முடைய கரம் கூடவே இருந்து ஆசீர்வதிக்கட்டப்பா. பெற்றோர்களுக்காக இணைந்து செபிக்கிற பிள்ளைகளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிள்ளைகள் நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பெற்றோர்களை என் தேவனை ரட்சிப்பீராக. எங்கள் தகப்பனை நீ ரட்சிப்பீராக. எங்கள் தாயை நீ ரட்சிப்பீராக தகப்பனே. ரட்சிப்பு கர்த்தருடையது அல்லவா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னது போல நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ரட்சியும், எங்க பெற்றோர்களை காத்துக்கொள்ளும் தகப்பனே. இந்த வயதான காலத்துல கூட சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீன கட்டுகளும் கர்த்தர் நீக்குவீராக தகப்பனே. இயேசுவே, ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக, ஒரு பரிபூர்ண ஆயுசு நாட்களை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, உமக்கென்று சாட்சியாய் வாழுகிறவர்களாய், உமக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர்களாய் என் தேவன் எங்கள் குடும்பத்தை மாற்றுவீராக. அப்படியா எங்கள் ஆண்டவரை கணவன் மனைவியுமாய் ஒப்பு
கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்பு தணிந்து போகிற கடைசி காலம் அல்லவா தகப்பனே. பிசாசானவன் எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற காலம் அல்லவா. என் தேவனே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன் மனைவியாய் வாழுகிறவர்கள் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே இருவருக்குள்ளாக ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. அன்பு ஒருவருக்கொருவர் பரிமாறி கொள்ளவோ ஆண்டவரே எல்லா விதமான சூழ்நிலைகளிலோ எல்லா விதமான நெருக்கங்களிலோ கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் குறித்து சாட்சியின் பிரகாரமாய் ஹல்லேலூயா தேவனே அவர்கள் ஒருமனப்பட்டு வாழுகிறவர்களால் தேவனுக்கென்று ஆண்டவரே ஸ்தோத்திர வைராகியம் கொள்ளுகிறவர்களால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணவன் மனைவிக்குள்ளாய் வருகிற பிரச்சனைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, அதை நீர் என் தேவனின் மாற்றி போடுவீராக தகப்பனே. கணவன் மனைவியுமாய் ஒன்று சேர்ந்து குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் என் தேவனின் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே கணவன் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மனைவியின் மேல் பிரியமாய் இருக்க மனைவியிடத்தில் அன்பு கூறுகிறவர்களால் மனைவிக்காக துரோகம் செய்யாதபடிக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட கணவனாய் என் தேவனில் வைப்பீராக ராஜா. மனைவி மார்களை ஒப்பு கொடுக்கிறோம். கணவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல துணை அல்லவா, ஆதாமுக்கு ஏற்ற ஒரு நல்ல துணையை தேவனில் கொடுத்தீர் அல்லவா ராஜா. அப்படியாய் கணவனுக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளிலோ ஆவிக்குரிய காரியங்களில் இடரும் பொழுது உலக காரியங்களில் வழுவும் பொழுது ஆண்டவரே ஒரு நல்ல துணையாய் தகப்பனே என் மனைவி மார்களை நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறி போகலாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை விழுங்கலாம் என்று பிசாசானவன் வகை தேடி கொண்டிருக்கிறார் இயேசுவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சாலமோனை போல சாமுவேலை போல தகப்பனே ஸ்தோத்திரம். உமக்கென்று வைராகியமாய் வளரக்கூடிய பிள்ளைகளாய் என் தேவனில் மாற்றுவீராக. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை விட்டு கொடுக்கிறோம். அவர்களுடைய எக்ஸாம் காரியங்களை விட்டு கொடுக்கிறோம். அவருடைய எதிர்காலங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த வருடத்தில் ஆண்டவரே தேவனுடைய கரம் தேவனுடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும்ப்பா. சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை நீக்கி போடுவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பிள்ளைகள் ரட்சிப்புக்காக காத்திருக்கிற பெற்றோர்களுடைய ஜெபத்தை என் தேவனில் கேட்பீராக தகப்பனே. அன்னாளை கண்ணீரை கண்டு சாமுவேலை எடுத்து பயன்படுத்தின தேவன் அல்லவா. ஆகாரின் கண்ணீரை கண்டு இஸ்மவேலை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா. அப்படியாய் பெற்றோர்கள் விடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர்களுக்கும் என் தேவன் துருத்தியில வைத்து நீர் பதில் கொடுப்பீராக ராஜா. இயேசுவே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று சொன்னீரே. இந்த கடைசி காலத்துல பிள்ளைகளுக்கு வேதத்தின் மேல ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். தேவனுக்காக எழும்புகிற ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். பெற்றோர்கள் அப்படியே தங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை நடத்த வேண்டிய வழியில நடத்துகிறவர்களா என் தேவனின் மாற்றுவீராக தகப்பனே. பிள்ளைகள் வழிவி விலகி இடறி கொண்டிருக்கிறாங்க இயேசப்பா. இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரை என் பிள்ளை ரட்சிக்கப்படாதா, என் பிள்ளை இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகாதான்னு சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்கள கண்ணீர்களுக்கு என் தேவனின் பதில் கொடுப்பீராக. இந்த வருடத்துல ஒரு பதில் கொடுப்பீராக ராஜா. அப்படியே குடும்பத்துக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என் குடும்பம் ரட்சிக்கப்படாதான்னு சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. மதுபான அடிமை, போதை வஸ்திர அடிமைன்னு சொல்லி இப்படி அநேக காரியங்கள் வாலிப பிள்ளைகளை நெருக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது வாலிபன் ஆண்டவரே உடைய வசனத்தின் நிமித்தம் தன்னை காத்துக் கொள்ளுகிற அவன் சுத்தம் செய்து கொள்ளப்படுவான் என்று சொன்னது போல இயேசுவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவனுக்கு நேராய் திரும்பட்டும் ஆண்டவரே. உலகத்தை விட்டு கண்களின் இச்சையை விட்டு மாம்சீகத்தை விட்டு பிசாசினால் உண்டாகிற அடிமைத்தன சிற்றின்பங்களை விட்டு என் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் உம் பக்கமாய் திரும்புகிறவர்களா என் தேவனில் மாற்றுவீராக ராஜா. இயேசுவே நீர் மாற்றுங்க. எங்க வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட செய்யுங்கப்பா. இந்த வருடம் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் மாறட்டும். அவருடைய படிப்பு காரியங்களில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே வருங்கால ஆசீர்வாதம், எதிர்காலத்தில் என்ன படிக்க போகிறேன், என்ன வேலை செய்ய போகிறேன், ஆண்டவரே எப்படி ஆச்சு என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி வாஞ்சியா இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. எந்தெந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த சூழ்நிலைகள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் என் தேவனுடைய
நாமத்தின் நிமித்தமாய் கடிந்து அப்புறப்படுத்துகிறப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, கணவன் மனைவியுமாய் வாழ்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. சகோதரர்களுக்காக சகோதரிக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் விட்டு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கனவுகள் எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற அந்த மன கசப்புகள் நீங்கட்டும். ஆண்டவரே, காண்கிற உன் சகோதரிடத்தில் அன்பு கூறு என்று சொன்னது போல இயேசப்பா, இயேசுவே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, காண்கிற எங்க சகோதரிகளோடு கூட அன்பு கூறுகிறவர்களாய் கர்த்தரின் மாற்றுவீராக ராஜா. குடும்பமாய் சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் கர்த்தரின் மாற்றுவீராக. குடும்பமாய் எழும்ப செய்யுங்க. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவுகளாய் மாறுவதாக தகப்பனே. குடும்பத்தில் காணப்படுகிற ஜெப சத்தம் இன்னும் அதிகமாகட்டும். குடும்பத்தில் காணப்படுகிற தேவனுக்காக செலுத்துகிற காரியங்கள், தேவனுக்காக நிற்கிற காரியங்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னும் அதிகமாகட்டும்ப்பா. எங்க குடும்பத்தை ஆண்டவரே இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர். இந்த வருடம் முழுவதுமாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனமோ எவ்வளவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உமக்குள்ளாய் இருக்கிற குடும்பமாய் மாற்றுங்கப்பா. உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்கள் மாறட்டும். ஆண்டவரே, உம்மை மாத்திரமே சார்ந்து வாழ்கிற குடும்பங்களாய், அன்பு தணிந்து போகாத குடும்பங்களாய், ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி கொள்ளுகிறவர்களாய், சகோதரத்துவம் காணப்படுகிறவர்களாய், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய், பிள்ளைகளை ஆண்டவரை கோபப்படுத்தாத பெற்றோர்களாய் ஒவ்வொருவரையும் என் தேவனின் மாற்றுவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை பெற்றோர்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். என் பிள்ளையோட படிப்பு காரியம் எப்படி முடிய போகுதோ, என் பிள்ளையோட வேலை காரியம் எப்படி முடிய போகுதோன்னு சொல்லி பெற்றோர்களை நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற இந்த வேளையில இயேசுவே, என் பிள்ளையோட எதிர்காலத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேவன் அவர்களை மறைத்து வெளிப்படுவார். தேவன் அவர்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். தேவன் அவர்களை உலகத்திற்கு சாட்சியாய் வைப்பாராக. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய ஜெபத்தையும் என் தேவனின் கேட்டருளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கேட்டு அல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரங்கள். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்பா. எங்க வேலை ஸ்தலங்கள் எல்லாம் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களாய், ஆண்டவரே உலகத்துல நீர் எங்களுக்கு எஜமான்களாய் வைத்திருக்கிற அந்த ஊழியக்காரருக்கு தகப்பனே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொன்னது போல கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொன்னீரே. கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை கொடுங்கப்பா. கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு உள்ளத்தை கொடுப்பீராக தகப்பனே. எங்க வேலை ஸ்தலங்கள் எப்படி இருக்குமோ தெரியாதப்பா. உயர்வு இருக்குமா தாழ்வு இருக்குமா தெரியாது. ஆண்டவரே, ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனின் வேலை ஸ்தலத்தில் கடந்து வருவீராக. எங்களுடைய சம்பாதித்த உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவே, எங்களுடைய சம்பாத்தியம் முழுவதும் வீணான காரியங்களுக்கு செல்லாதபடிக்கு, மருத்துவ செலவுக்கு செல்லாதபடிக்கு ராஜா, ஆண்டவரே வீணான உலக சிற்றின்பங்களுக்கு செல்லாதபடிக்கு நாங்கள் பெறுகிற அந்த ஊதியங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே, கடனே இல்லாத ஒரு வாழ்வை கொடுப்பீராக. ஆண்டவரே, வீணான காரியங்களுக்கு எங்களுடைய கையின் பிரயாசங்கள் செல்லாதபடிக்கு உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்னு சொன்னது போல அந்த ஆசீர்வாதங்களை பின் தொடருவதாக. ஆண்டவரே, நாங்கள் சம்பாதிக்கிற ஒரு ரூபாய் கூட ஆண்டவரே அது வீணான காரியங்களுக்கு, மருத்துவமனைகளுக்கு, ஆண்டவரே வீணான காரியங்களுக்கு போய்விடாதபடிக்கு அது எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கோ எங்களுடைய குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கோ ஆண்டவரே அது வட்டிக்கு சென்று விடாதபடிக்கு, தேவையில்லாத காரியங்கள் வட்டிக்காக, லோனுக்காக, இஎம்ஐகளுக்காக இப்படிப்பட்ட காரியங்களுக்கு சென்று விடாதபடிக்கு இயேசுவே, நாங்கள் எங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுப்பா, ஆண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் தேவனீர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய பயணத்துக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனீர் எங்களை தெரிந்தெடுத்து கொண்டீர் அல்லவா. தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் எங்களை தெரிந்தெடுத்து கொண்டீர்
இருக்கிறீர் அல்லவா. கடந்த வருடத்துல ஆண்டவரே அநேக தடுமாற்றங்கள் உண்டு ஆண்டவரே, அநேக காரியங்கள் நாங்கள் விலகி போனோம் ஏசப்பா. ஆனாலும் என் தேவனுடைய கரம் மாறாதவரா இருந்து விலகாதவரா இருந்து ஆண்டவரே மனுஷனுடைய நாட்கள் பூமியில நிழலை போல இருக்குதுன்னு சொன்னீரே. ஆனாலும் என் தேவன் தாமே ஆண்டவரே நீர் எங்களுக்கு நிழலாய் கடந்து வந்து விலகாமல் துணை நின்று காத்தவராய் வந்தீரே தகப்பனே. அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்துல எங்களுடைய ஆவிக்குரிய பயணத்துல ஒரு வளர்ச்சி எடுக்கணும் அப்பா. ஆண்டவரே நாங்கள் வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை போல அல்ல தகப்பனே, வளர்ச்சி உள்ளவர்களாய் பவுல் சொல்லுகிறது போல நீங்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. அப்பா நாங்கள் குழந்தைகளாக அல்ல, நாங்கள் வளரக்கூடிய பிள்ளைகளாய் வளர்ச்சி உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே திருவசனமாகிய ஆண்டவரே களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருக்கிறவர்களாய் என் தேவனின் மாற்றுவீராக. எங்களுடைய ஜெபங்கள் இன்னும் அதிகமாகட்டும், எங்களுடைய ஊழியத்தாக இன்னும் அதிகமாகட்டும், தேசத்துக்காக இன்னும் திறப்பல அதிகமாய் நிற்க செய்யும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் செலவிடுகிற நேரங்கள் தேவனுக்கு உகந்ததாய், தேவனுக்கு பயனுள்ளதாய், ஆத்துமாக்களுக்காக பயனுள்ளதாய், தேவனுடைய அறுவடைக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் எங்களுடைய வீணான நேரங்கள் எல்லாம் சிதறி போகட்டும் அப்பா. தேவனுடைய சமூகத்தில் செலவிடுகிற நேரங்கள், தேவனுக்காக ஓடுகிற நேரங்கள், தேவனுக்காக நிற்கிற நேரங்கள், தேவனுடைய சமூகத்தில் எங்களுடைய முழங்கால்கள் முடங்கட்டும், எங்களுடைய நாவுகள் வேதத்தின் மேல, எங்களுடைய கண்கள் எப்பொழுது வேதத்தை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்வு தேவனில் ஆசீர்வதித்து கொடுப்பீராக தகப்பனே. வருகிற நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரியாதப்பா, உலக சூழ்நிலைகள் எப்படி மாறுன்னு தெரியாது தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் சார்ந்திருக்கும் போது, கர்த்தருடைய ஆண்டவரே சமூகத்தில் நாங்கள் நித்தியமாய் நிலைநிற்கும் போது என் தேவன் எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு நீர் கோட்டையா, எங்களுக்கு நீர் கண்மலையா, எங்களுக்கு நீங்கள் அரணாய் கடந்து வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற வண்ணமாய் அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னுடைய ஆவிக்குரிய பயணம் இன்னும் அதிகமாகட்டும்ப்பா. எங்களுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே மனுஷனுடைய பார்வைக்காக அல்ல தகப்பனே, இயேசுவே கடமைக்காக அல்ல தகப்பனே, எங்களுடைய வயிறுகளுக்காக அல்ல ஆண்டவரே. தேவனுடைய சித்தம் எப்படியாச்சும் இந்த உலகத்தில் நிறைவேறணும், தேவனுக்காக ஆத்துமாக்கள் இன்னும் சமூகத்தில் வரணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரே ஒரு மனப்பான்மையோடு கூட நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களா. எங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் வருகிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தரின் உடை தெரிவீராக தகப்பனே. மனுஷனுடைய சூழ்ச்சிகள் உடை தெரிவீராக, பிசாசுவின் தந்திரங்களை அறுத்து போடுவீராக தகப்பனே. எல்லா விதமான ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சுவிசேஷ ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா, கிராம ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஒப்பு கொடுக்கிறோம், போதகருடைய ஊழியத்தை, மூப்பர்களுடைய ஊழியத்தை, தீர்க்கதரிசிகளுடைய ஊழியத்தை, இப்படி அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டவருடைய ஊழியத்தை, இப்படி ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் நாங்கள் விட்டு கொடுக்கிறப்பா. என் தேவனில் கடந்து வருவீராக. பவுலை மறைச்சு வெளிப்பட்ட தேவன் இந்த வருகிற நாட்களில் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிராமத்தில் செய்கிற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தெருவோரங்களில் செய்கிற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே காணப்படுகிற அநேக மாநிலங்கள் தேசத்தில் உண்டு. அந்த இடத்திலும் தேவனுக்காக வைராக்கியமாய் செல்லுகிற அநேக ஸ்தேவான்கள் உண்டு ராஜா. அவர்களையும் கர்த்தரின் மறைச்சு வெளிப்படுங்கப்பா. அவர்களுக்கு விரோதமாய், அவருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், அவருடைய தேவைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவனுக்காக ஆத்துமாக்களை சேர்க்கக்கூடியவர்கள் என் தேவனில் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு ஊழியத்தினுடைய தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேக தேவைகள் உண்டு, வாடகை தேவை ஆண்டவரே ஸ்தோத்திரம், குடும்பத்துக்கான தேவைகள், சபைக்கு வருகிற அநேக தேவைகள் சொல்லி அப்பா சபையில காணப்படுகிற ஒவ்வொரு தேவைகளையும் உம்முடைய கரங்களில் விட்டு கொடுக்கிறோப்பா. என் தேவனின் சம்பூர்ணனா இருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ தயாளனா இருக்கிறவர் அல்லவா தகப்பனே. அப்பா சபைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. ஒவ்வொரு சபையினுடைய தேவைகளை சந்திங்க. புதிதாய் சபை கடனுன்னு சொல்லி வாஞ்சிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய வாஞ்சைகளை உம்முடைய கரங்களில் விட்டு கொடுக்கிறோம். என் தேவன் அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த சபை கட்டுகிற காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் கூட சுவிசேஷம் செல்லாத அநேக கிராமங்கள் உண்டு, அநேக நகர்ப்புறங்கள் உண்டு, அநேக தெருக்கள் உண்டு. கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லும் போது அவைகளை பகைக்கிறவர்கள் உண்டு. தேவன் அவர்களை நேசிக்கிறவராய் இருக்கிறபடியால் எந்த கரம் ஆண்டவரே உங்களை வெறுத்ததோ, எந்த நாவு உங்களை பரியாசம் செய்ததோ, அந்த நாவுகளை உமக்கென்று எடுத்து பயன்படுத்துவீராக.
சவுலை பவுலாய் மாற்றி பயன்படுத்தின தேவன் அல்லவா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் சொன்னது போல ஆண்டவரே, எந்தெந்த நாவுகளில் எந்தெந்த இடங்களில் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அந்த இடங்களில் எல்லாம் தகப்பனே, இந்த வருஷத்துல ஆண்டவரே சபைகள் கட்டப்படுவதாக. எந்த ஆத்துமா கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பிச்சோ அந்த ஆத்துமாவை கொண்டு தேவனின் சபையை கட்டுவீராக ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனை சந்திப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. இப்படி அநேக தேவைகள் எல்லாம் உண்டு ராஜா. இப்படி சபையில ஒவ்வொரு தேவைகளையும் என் தேவனை சந்திக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பாஸ்டர்மார்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிற அநேக பாஸ்டர்கள் உண்டு ராஜா. அநேக ஊழியக்காரர்கள் உண்டு, அநேக மூப்பர்கள் உண்டு, அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு, அநேக அப்போஸ்தலர்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் உமக்காக ஓடக்கூடிய வாஞ்சையை கொடுங்க. இன்னும் உமக்காக எழும்பக்கூடிய வாஞ்சைகளை கொடுங்க. இன்னும் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன் சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே என்று சொல்லி அநேகர் எழும்பட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் எல்லாம் எழும்பட்டும். தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்கள் என் தேசத்தின் எல்லை துவங்கி ஆண்டவரே எல்லா இடங்களிலும் எழும்ப செய்வீராக ராஜா. ஒவ்வொரு பாஸ்டர்களுடைய ஊழியங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்களுடைய எல்லா தேவைகளை கர்த்தனை சந்திப்பீராக. அந்த ஊழியத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற மனுஷனுடைய சூழ்ச்சிகள், பிசாசினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தனை நிர்மூலம் ஆக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. வருகிற நாட்கள் ஒவ்வொன்றாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வருதுப்பா. எக்ஸாம் குறித்தான கவலைகள் பிள்ளைகளுக்கு இராதபடிக்கு அந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், எக்ஸாமுக்கு பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் தைரியமாய் அதை எதிர்கொள்வார்களாக. ஆண்டவரே, எத்தனை கோலியாக்கள் இருந்தாலும் என் தேவன் சிறு பிள்ளையாக ஆண்டவரே தாவீதை கொண்டு என் தேவன் கூழாங்கலை கொண்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் அல்லவா. கோலியாத்து போல குடும்பத்துல பிரச்சனைகள் காணப்படலாம், பிள்ளைகளுக்கு எக்ஸாம் காணப்படலாம், ஊழியங்களுக்கு விரோதமாய் காணப்படலாம். என் தேவனப்பா, நீர் சம்பூர்ணரா இருக்கிறீர். உலகத்தில் உள்ளவர்களும் எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறபடினாலப்பா என் தேவனின் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் மாற்றி கொடுப்பீராக தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் தேவன் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இன்னும் அநேக காரியங்கள் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்கு தெரியாதப்பா என்னென்ன காரியங்கள், எந்தெந்த சூழ்நிலைகள் இந்த வருஷத்துல ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே சூழ்நிலைகள் எப்படி சுற்றி நெருக்கும் தெரியலப்பா. ஒரு புறமாய் கொள்ளை நோய், ஒரு புறமாய் உலக காரியங்கள், ஒரு புறமாய் அதிர்ச்சிகள், ஒரு புறமாய் சுனாமிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்படியோ இருக்குதப்பா. ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்திருக்கட்டப்பா. உலகத்தார் அல்ல, மனுஷங்கள் அல்ல, எங்களுடைய கையின் பிரயாசங்கள் அல்ல, எங்களுடைய பணங்கள் அல்ல, எங்கள் சொந்த பந்தங்கள் அல்ல. நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறவர்களாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக நிற்கக்கூடியவர்களாய் எப்பொழுதும் கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீரே எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா கோணலான வழிகளையும் ஆண்டவரே எல்லா கரடு முரடான பாதைகளும் எல்லா வனாந்தர வாழ்க்கையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நீர் மாற்றி கொடுப்பீராகப்பா. பாதைகளே இல்லாத இடங்களில் பாதைகளை உண்டாக்கி கொடுப்பீராக ராஜா. தடையாய் காணப்படுகிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மருத்துவர்களால் முடியாதுன்னு கைவிடப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு. என் தேவனின் அசைவாடுவீராக ராஜா. வார்த்தையானவர் உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக ராஜா. வார்த்தையை அனுப்பி எப்படி எழுப்பினீரோ ஹல்லேலூயா அப்படியே வார்த்தையை அனுப்புங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்புங்க ஆண்டவரே. வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே வழி இல்லாத இடங்களில் வழிகள் உண்டாகட்டும். தடையா இருக்கிற காரியங்கள் எல்லா தடைகளை உடைக்க செய்வீராக. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறீர் அல்லவா தகப்பனே. ஒருவேளை சோர்ந்து போய் அநேகர் காணப்படலாம். இந்த வருடமும் எனக்கு இப்படிதான் துவங்கி இருக்குதுன்னு சொல்லி அநேகர் காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடம் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். தேவனை வைராகியமா பிடிச்சு கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. எப்படிக்கு மோசேக்கு ஒரு கோலாய் கடந்து வந்தாரோ அப்படி நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு துணையா இருக்குது. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நெருங்குங்க. எல்லாவற்றையும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடி கர்த்தரை மாத்திர துணையாய் வைக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரப்பா. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி சத்துவத்தினால் இடை கட்டுங்கப்பா. பலவீனப்பட்டவர்களுக்கு
அப்பா உம்முடைய வார்த்தை அனுப்பி பலத்தினால் இடை கட்டுவீராக ராஜா. உம்முடைய பிள்ளைகளை இந்த வருஷத்துல சந்தோஷத்தினாலோ சமாதானத்தினாலோ ஆறுதலினாலோ நன்மையினாலோ ஐஸ்வர்யத்தினாலோ திருப்தியாக்குவீராக ராஜா. இயேசுவே நீர் திருப்தியாக்குவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. தேவனீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரியமானவர்களே, நம்ம ஜெபிச்ச ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் இந்த வருடத்துல நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களும் உண்டு. இந்த வருடத்துல எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் தெரியாது. நம்முடைய வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கும் தெரியாது. நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இவை எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் நீங்க நித்தமும் தங்கிருங்க. ஜெபிக்கிறத ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்தை எப்போதும் விட்டுறாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து நடங்க. பெற்றோர்களாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்காக வைராக்கியம் கொள்ளுங்க. அவர்களை ஜெபிக்கிறாங்களான்னு பாருங்க. அவங்களை ஜெபிக்க வைங்க. சத்தியத்தின் மேல நாட்டமா இருக்க வைங்க. வேதத்தை அதிகமா வாசிக்க வைங்க. உலக பிரமாண காரியங்களுக்காக அநேகர் அவங்களை நாம் அனுமதிக்கிறோம். தேவனுக்காக அவர்களை எழும்ப செய்யணும். அவர்களை ஜெபத்தில் இருக்க வைங்க. நீங்க ஓய்வு நாள் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் செலவிடுங்க. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகிறத தூரப்படுத்துங்க, அப்புறப்படுத்துங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள வேணாம். ஏன்னா இந்த வருஷத்துல என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியாது. இதுக்கு எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும்னா பிசாசான வகை தேடி கொண்டிருக்கிறான். எனவே நம்ம இது எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல தங்கியிருந்தா மாத்திரமே, அவருடைய ஜெபத்தை நம்ம தங்கியிருந்தா மாத்திரமே. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவனுடைய சமூகத்துல தேடுங்க. மத்தியான வேளையில தேவனை தேடுங்க. மாலை நேரத்துல தேவனை தேடுங்க. ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சமூகத்தை கடந்து போங்க. ஒரு நாளும் ஓய்வு நாளை விட்டுறாதீங்க. எனவே கர்த்தர் இந்த வருடத்தை நமக்கு நிச்சயமா ஆசீர்வதித்து கொடுப்பார். கர்த்தருடைய சமூகத்துல தங்கிருங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க வைராகியம் கொள்ளுங்க. குடும்ப ஜெபத்தை குடிப்பா விட்டுறாதீங்க. குடும்ப ஜெபம் இந்த கடைசி காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜெபமும் குடும்ப ஜெபமும் அதிகாலையில் தேவனை தேடுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வைராகியமா கொள்ளுங்க. கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.